வெல்கம் டு பிரியமான சமையல் அறையில் பிரியா. இன்றைக்கி ஒரு சூப்பரான ஸ்வீட் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். இந்த ரெசிபி பார்த்திங்கன்னா நம்ம வீட்டில் இருக்கிற கடலை மாவையும் பூஸ்ட்டையும் வச்சு செய்யக்கூடிய ஒரு பர்ஃபி தான். இதோட சரியான மெஷர்மெண்ட்டை இந்த வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். இதை செய்கிறதுக்கு ஒரு அடிகனமான கடாய் எடுத்துக்கோங்க. அதில் 1 கப்பு அளவுக்கு கடலை மாவு எடுத்திருக்கேன். இதை பச்சை வாசனை போகிற அளவுக்கு லைட்டாக ரோஸ்ட் பண்ணி கொடுத்துடலாம். சிம்லேயே வச்சு லைட்டாக ரோஸ்ட் பண்ணி கொடுங்க. அதோட பச்சை வாசனை போனதுக்கு பிறகு இது மாதிரி மாவு சல்லடையில் வச்சு சலித்து எடுத்துருங்க. இந்த மாதிரி சலிக்கும்போது அதில் இருக்கிற சின்ன சின்ன கப்பிகள் இது எல்லாத்தையுமே நம்ம ஃபுல்லாக ரிமூவ் பண்ணிடலாம். இப்போது நமக்கு மாவு ரெடி ஆகிடுச்சு. இதுக்கு பிறகு நம்ம பூஸ்ட்டு சேர்த்துக்கலாம். 1 கப்பு அளவுக்கு கடலை மாவுக்கு 1/4 கப்பு அளவுக்கு பூஸ்ட்டு சேர்த்துருக்கோம். இப்போ இதை ஒரு கலவையாக மிக்ஸ் பண்ண போகிறோம். இப்போ 1 கப்பு கடலை மாவுக்கு 1 கப்பு அளவுக்கு வாசனை இல்லாத எண்ணெய் எடுத்துருக்கேன். நீங்கள் நெய்யிலே வேணாலும் செய்யலாம், அப்படி இல்லைன்னா பாதி எண்ணெய் பாதி நெய் அந்த மாதிரியும் செய்யலாம். இந்த ரெசிப்பியை எல்லோரும் ட்ரை பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக தான் நான் எண்ணெயில் செஞ்சு காட்டியிருக்கேன். இது எப்படி செஞ்சாலுமே அதே மாதிரியே இருக்கும். வாசனை தான் கொஞ்சம் கம்மியாக இருக்கும். நெய்யில் செய்யும்போது கொஞ்சம் வாசனை அதிகமாக இருக்கும். அதுதான் நான் இதில் சொல்லியிருக்கேன். இதுக்கு பிறகு நீங்கள் இதை எல்லாத்தையுமே கொஞ்சம் கொஞ்சமாக விட்டு மிக்ஸ் பண்ணி இந்த மாதிரி ஒரு கலவையாக ரெடி பண்ணி தனியாக எடுத்து வச்சுக்கோங்க. இந்த ரெசிபியோட மொத்த மெஷர்மெண்ட்டை இப்போ நான் சொல்லிடுறேன். 1 கப்பு அளவுக்கு கடலை மாவு எடுத்துக்கிட்டோம். அதுக்கு அதே கப்பில் 1 கப்பு அளவுக்கு சுகர் எடுத்துக்கிறோம். 1 கப்பு அளவுக்கு வாசனை இல்லாத எண்ணெய் அப்படி இல்லைன்னா நெய் எடுத்துக்கிறோம். 1/4 கப்பு அளவுக்கு பூஸ்ட்டு. அடுத்தது பார்த்திங்கன்னா ஒரு 1/4 கப்பு அளவுக்கு நம்ம தண்ணி விட்டு இந்த சுகரை நம்ம கரைய விட்டுறலாம். அளவுகள் எல்லாமே நீங்கள் எந்த கப்பில் எடுக்கிறீங்களோ அதே கப்பில் தான் இந்த 3மே இருக்கணும். வேறு வேறு கப்பில் எடுக்கக்கூடாது. அதனால் ஒரே கப்பாவை நீங்கள் மெஷர்மெண்ட்டுக்கு வச்சுக்கோங்க. இப்போ சுகரை நம்ம கரைய விட்டதுக்கு பிறகு 1 கம்பி பதம் வர்ற அளவுக்கு நம்ம எடுத்துக்கணும். இப்போ 1 கம்பி பதம் இதில் கரெக்டாக வந்துடுச்சு. இப்போ நம்ம கரைச்சி வச்சுருக்கதை எடுத்து இதில் கொஞ்சம் கொஞ்சமாக விட்டிங்கன்னா கரெக்டாக மிக்ஸ் ஆகிடும். இது போல் கொஞ்சம் கொஞ்சமாக விட்டு லைட்டாக கிளறி கொடுத்துக்கிட்டே இருங்க. எல்லாம் ஒன்று சேர்ந்தாப்பில் சட்டுன்னு வந்துடும். ஏன்னா நமக்கு கம்பி பதம் வந்ததுக்கு பிறகு தான் நம்ம இதை சேர்க்குறோம். அதனால் இதுக்கு பிறகு நீங்கள் சிம்மை ரொம்ப லோ ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. வச்சுட்டு நல்லா கிளறி கொடுத்துக்கிட்டே இருந்தீங்கன்னா ஒன்று சேர்ந்தாப்பில் வந்துடும். நமக்கு ஈஸியாக இருக்கும். அதோட அடுத்த ப்ராசஸ் நமக்கு. இப்போ நம்ம 2 ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கலாம். இது லாஸ்ட்டாக சேர்க்கும்போது நல்ல வாசனை கொடுக்கும். நம்ம எண்ணெயிலே செஞ்சுருந்தால் அந்தளவுக்கு வாசனை இருக்காது. அப்படிங்கிறதுனால லாஸ்ட்டாக நான் நல்லா ஒரு பெரிய ஸ்பூனில் 2 ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கிறேன். இதையும் நல்லா கிளறி கொடுத்துக்கிட்டே இருங்க. இது இப்போது ரெடி ஆகிடுச்சான்னு கண்டுபிடிக்கிறதுக்கு ஈஸியான ஒரு மெத்தடை நான் சொல்கிறேன். லைட்டாக அந்த கரண்டியில் ஒட்டியிருக்க லேசாக கொஞ்சமாக எடுத்து கையால் உருட்டி பார்த்திங்கன்னா எல்லாம் ஒன்று சேர்ந்தாப்பில் வந்திருக்கும். அவ்வளோதான். இது பர்ஃபி ரெடி ஆயிடுச்சுன்னு அர்த்தம். இப்போ நம்மளோட பர்ஃபி ரெடி ஆயிடுச்சு. ஏற்கனவே நம்ம க்ரீஸ் பண்ணி வச்சுருக்க ட்ரேயில் பர்ஃபியை மெதுவாக ஊற்றிடலாம். பிகினர் செய்யும் போது மட்டும் சின்ன சின்ன விஷயங்களையும் ரொம்ப கேர்ஃபுல்லாக பார்த்து செய்யுங்க. ஏன்னா சூடாக இருக்கும், கடாய் சூடாக இருக்கும், எடுத்து ஊற்றணும். ஸோ அந்த மாதிரி செய்யும்போது கொஞ்சம் பார்த்து கேர்ஃபுல்லாக செய்யுங்க. இந்த மாதிரி மடிஞ்சு மடிஞ்சு விழுவுறது தான் ஒரு சரியான பதம். ஏன்னா உள்ளேயே பாத்திரத்திலே இருந்துச்சுன்னா பர்ஃபி ரொம்ப கட்டியாயிடுச்சுன்னு அர்த்தம். இந்த மாதிரி விழும்போது நமக்கு செட் ஆகுறதுக்கும் இது கரெக்டாக இருக்கும். கட் பண்ணுறதுக்கும் மேலே கொஞ்சம் ஆல்மண்ட் சேர்த்துருக்கேன். அதை சின்னதாக ஒரு கிண்ணத்தை வச்சு நம்ம ப்ரெஸ் பண்ணி கொடுக்கும்போது இந்த ஆல்மண்ட்ஸ் எல்லாமே ஒன்று சேர்ந்தாப்பில் வந்துடும். சூடோடையே நம்ம லைட்டாக இதுக்கு ஒரு பீஸ் போட்டு வச்சிடலாம். ஒரு 15 நிமிஷத்துலேயே இது ரெடி ஆகிடும். கொஞ்ச நேரத்துலேயே நம்மளோட பர்ஃபி எல்லாமே ரெடி ஆகிடும். நீங்கள் பீஸ் போட்டு எடுக்கும்போது அழகாக சூப்பராக வெளியில் வந்துடும். நான் இதுக்கு கிளாஸ் ட்ரே எடுத்திருக்கேன். நீங்கள் வேணும்னா சில்வரில் கூட எடுத்துக்கலாம். நீங்கள் பெரட்டி போட்டு கட் பண்ணும்போது இந்த மாதிரி நல்லா பர்ஃபெக்டாக கூட தெரியும். நான் இந்த மாதிரி எடுக்கலை, இது கிளாஸ் ட்ரே அப்படிங்கிறதுனால. நான் உடச்சி காட்டுறேன் எவ்வளோ பர்ஃபெக்டாக வருதுன்னு பாருங்கள். ரொம்ப சாஃப்டாக இருக்கும். கிட்டத்தட்ட ஒரு மைசூர் பாக் போல் தான் இருக்கும். நம்ம பூஸ்ட்டு சேர்த்துருக்கறதுனால அந்த பூஸ்ட்டோட வாசனையில் இது ரொம்ப நல்லாயிருக்கும். கண்டிப்பாக இதை ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த மாதிரி ரெசிபீஸ்லாம் வேணும்னா தொடர்ந்து பிரியமான சமையலறையை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு ஃபாலோ பண்ணுங்கள்.